NEET is not good. NEET is not good. NEET is not, sir. If Congress made a mistake by bringing NEET, who is forcing you to follow it? For every time you say Congress did it, we are undoing it. Yes, sir, I accept, sir, Congress did it. Please undo it. Please undo it. Do not force NEET on our young children. Thank you. வணக்கங்க. நேற்று என்ன தயா இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பாராளுமன்றத்தில் நம்ம தமிழக எம்பி தயாநிதி மாறன் அவர்களுக்கு ஒரு சிறப்பான சம்பவத்தை ஆந்திராவை சேர்ந்த தெலுங்கு தேச எம்பி செஞ்சு விட்டுருக்காருங்க. நம்ம ஏற்கனவே தயாநிதி மாறன் அவர்கள், அதாவது நீட்டோட வெற்றி எதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா, தயாநிதி மாறன் அவர்கள் பல்லாயிரம் கோடி வச்சிருக்கக்கூடிய தயாநிதி மாறன் அவர்களுடைய மகளுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னு தயாநிதி மாறனே தமிழகத்தில் ஒரு மேடையில் புலம்புனதை காணொலியை நம்ம நிறைய பார்த்துருப்போம். அதில் தான் இருக்குது அதோட வெற்றி. எத்தனாயிரம் கோடி வச்சுருந்தாலும் ஒரு பேசிக்காக அதுக்குன்னு இருக்கிற தகுதி இருந்தால் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு அந்த பரீட்சை ஒரு ஏழை மாணவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குதுங்கிறது தான் அதோட வெற்றி அடங்கியிருக்கு. அது அவரே தமிழகத்தில் அந்த மேடைகளில் புலம்புனதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மறுபடியும் நேற்று அதவே மையப்படுத்தி பாராளுமன்றத்தில் நீட்டு காங்கிரஸே கொண்டு வந்திருக்கட்டுங்க, நீட்டு ரொம்ப மோசமானதுங்க, அதான் தான் மகளுக்கு கூட சீட்டு கிடைக்கல, இத்தனை ஆயிரம் கோடி நான் வச்சிருந்த சீட்டு வாங்க முடியலங்கிற அந்த ஏக்கத்தை உள்ள வச்சுக்கிட்டு அவர் எம்பிங்கிறதுனால அது காங்கிரஸே கொண்டு வந்திருக்கட்டும், அது தவறான விஷயம் தானே, அதனால மக்கள் பாதிக்கப்படுறாங்க, பிஜேபி கவர்மெண்ட்டு எடுத்து விடட்டும் அப்படின்னு பேசிட்டு உட்காந்துட்டாருங்க. ஆந்திராக்கார எம்பி, தெலுங்கு தேச எம்பி ஒருத்தர் எந்திரிச்சாரு. நீட்டு மட்டும் இல்லை சார், தமிழ்நாட்டில் பொறுத்த அளவுக்கு திமுக எம்பிக்கள் எல்லா எக்ஸாமையும் கேன்சல் பண்ணணும்னு பேசுங்க. உங்கள் ஆட்சியில் நீங்கள் ஒரு சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு நடவடிக்கையும், ஒரு சப்போர்ட்டும் தொழில் முதலீட்டாளர்கள் கொடுக்காதனால தான் அத்தனை ஆந்திராவுக்கு வந்துச்சு. அது மாதிரி எந்த தகுதி தேர்வோ இல்லை எதுவும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த தகுதியுமே இல்லாமல் போகட்டும் நீங்கள் பேச அது ஆந்திராவுக்கு வந்துடும்னு மரண பங்கமாக கலாச்சி விட்டாருங்க. நம்ம எல்லாரும் கேட்க வேண்டியது, என்ன தயா இதெல்லாம் திருப்பி இதே அவமானமா? இனிமேலாவது பார்த்து பேசுங்க தயா அப்படின்னு தான் சொல்லணும். நன்றிங்க.